நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன ஊர்தான் தருவைக்குளம். இன்றைக்கு அது உலக புகழ்பெற்று இருக்கிறது. தொல்லியல் ஆய்வு துறையை சார்ந்தவர்கள் அனைவரையும் ஆச்சரியத்தின் விளிம்பில் கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஆதிச்ச நல்லூரை போல இன்னொரு ஆச்சரியத்தின் குறியீடாக தருவை குளம் என்கின்ற அந்த சிற்றூர் இன்றைக்கு இருக்கிறது. அந்த தருவை குளம் என்கின்ற ஊருக்கு அருகே 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கடல்சார் புதை படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கீழக்கரை முதல் திருச்செந்தூர் வரையிலான கடற்கரை மண்டலத்தை பண்டைய கடல்சார் பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தருவைக்குளம் அருகே பட்டினமருதூர், பனையூர் பகுதிகளில் பழமை வாய்ந்த செவ்வக வடிவிலான கிணறு, முதுமக்கள் தாலி, பழமையான ஓடுகள், இரும்புகள், பழங்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த பகுதிகளில் நீர் மற்றும் நில பரப்புக்கு கீழே புதையல் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் படிமங்கள் இருப்பதால் இந்திய விலங்கியல் மற்றும் புவியியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய விலங்கியல் ஆய்வு மையத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் கடந்த ஜனவரி மாதம் பனையூர் பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஆய்வு செய்தார்கள். அப்போது சிறிய அளவிலான சிப்பிகள் உள்ளிட்டவற்றை சேகரித்து ஆய்வுக்கு கொண்டு சென்றார்கள். இது தொடர்பாக இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் தற்போது அறிக்கை வெளியிட்டு உள்ளது. அதில் பனையூர் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கடல்சார் புதை படிமங்கள் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்து தூத்துக்குடியை சார்ந்த வரலாறு மற்றும் தொல்லியல் ஆர்வலர் பே. ராஜேஷ் செல்வரதி என்பவர் பனையூரில் கண்டெடுக்கப்பட்ட சிப்பிகள் மற்றும் கிளிஞ்சல்கள் போன்ற சிற்றினங்கள் அலைகளின் வேகம் குறைவாக அல்லது அமைதியான கடல் அல்லது முகத்துவார சூழலில் மட்டுமே செழித்து வாழக்கூடியவை. பனையூரில் தற்போதைய கடற்கரையிலிருந்து 5 முதல் 7 கிலோமீட்டர் உள்நோக்கி இந்த புதை படிமங்கள் கண்டறியப்பட்டு இருப்பது ஹோலோசீன் காலத்தின் கடல் மட்டம் உயர்ந்து ஆழமான வளைகுடாக்களை உருவாக்கி இருந்ததை நிரூபிக்கிறது. இந்த படுக்கைகளில் சிப்பிகள், கிளிஞ்சல்கள் போன்ற 100க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பனையூர் புதை படிவ படுக்கைகள் வெறும் ஓடுகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அவை சுமார் 8,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஹோலோசீன் ஊழி காலத்தின் உயர்தர உயிரியல் ஆவணமாகும் என விலங்கியல் ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது பாண்டிய வம்சத்தின் வரலாறு மற்றும் மறைந்த நகரங்களான கபாடபுரம், தென் மதுரையை ஆய்வு செய்பவர்களுக்கு இலக்கியங்களில் கூறப்படும் கடல்கோள் நிகழ்வுகளை உறுதிப்படுத்தும் புவியியல் சான்றாக அமைகிறது. கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உயிரினங்களின் உருவ அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பதை இந்த ஆய்வு திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. இது மன்னார் வளைகுடா உலகின் மிக நிலையான கடல் சூழ் அமைப்புகளில் ஒன்றாக இருந்ததை காட்டுகிறது. எனவே கீழக்கரை முதல் திருச்செந்தூர் வரையிலான இந்த வரலாற்று மற்றும் அறிவியல் சிறப்புமிக்க கடற்கரை மண்டலத்தை பண்டைய கடல்சார் பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இது பாதுகாக்கப்பட்ட வளைகுடாக்களின் புவியியல் வரலாறு மற்றும் இந்தியாவின் கடல்சார் வளங்களில் அவற்றின் பங்கை விளக்கும் வகையில் தூத்துக்குடியில் தேசிய புவி பூங்கா அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆவணம்.
பண்டைய புவியியல் அமைப்பு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் எப்படி உயிரினங்கள் வளர்ந்தது, எப்படி இங்கே மனிதர்கள் தோன்றினார்கள், எப்படி இங்கே கலை இலக்கியம் வளர்ந்தது, எப்படி இங்கே புரதான ஒரு மொழியான தமிழ் மொழி வளர்ந்தது, தமிழ் மொழி எப்படி உலகத்தின் மூத்த மொழி என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன. இந்த புதை படிமங்கள் இருந்த அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பேரரசுகள் இருந்திருக்கிறது. அவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆதாரங்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த புதைசார் படிமங்கள் இன்றைக்கு கிடைத்திருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தி தமிழர்களுடைய புராதன கலாச்சாரத்தையும் பெருமையும், தமிழர்களுடைய கடல் வளங்களையும், தமிழர்களுடைய பூமி வளங்களையும் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.